மனுஷனுக்கு 1000 கவலை. அதுல இது ஒரு கவலை. நம்ம யாரையாவது ஒருத்தரை வளர்த்தி விட்டுருப்போம். நம்மளோட சப்போர்ட்ல அவங்க வளருவாங்க. வளர்ந்ததுக்கு பின்னாடி ஒரு கட்டத்துல நம்மள மதிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா நம்மளே இல்லாம ஆகணும், நம்மள அழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாரி நேரத்துல அது நமக்கு கவலையா மாறும். நான் வளர்த்தி விட்டவனே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி. அதுக்காக நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு மரத்தையும் கொடியையும் எடுத்துக்கங்களேன். கொடி வளரணும் அப்படின்னு சொன்னா மரத்தோட சப்போர்ட் தேவைப்படும். மரத்தோட ஏதாவது ஒரு கிளையில அது படரணும். அப்பதான் அதனால வளர முடியும். மரம் என்ன பண்ணும்? கொடி வளரட்டும்னு விட்டுரும். கொடி வளரும் போது என்ன செய்யும்? தன்னை இன்னும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா இருக்க ஆரம்பிக்கும். கிளையை இருக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப இருக்கும்போது என்ன ஆகும்? கிளை ஒடிஞ்சு கீழே விழும். கீழே விழுகிறது கிளை மட்டும் கிடையாது, கொடியும் சேர்ந்துதான். இப்ப நம்ம வளர்த்தி விட்டவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. மரம் அப்படியே தான் இருக்கும். ஏதாவது ஒரு கிளை வேணா ஒடிஞ்சு விழுகும். இப்போ முதுகெலும்பு இருக்கக்கூடிய யாருமே இன்னொருத்தருடைய உதவியை தேட மாட்டாங்க. வலிமையானவர்களுடைய உதவி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா எலும்பு இல்லாதவங்களுக்கு தான் தேவைப்படும். அப்போ ஒருத்தர் நம்ம வளர்த்தி விட்ட ஒருத்தர் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கீழே விழுக போறாங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க.